ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பீட்சா தாங்க பார்க்க போறோம். ஒண்ணு வந்து சிக்கன் பீட்சா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் பீட்சா நம்ம ஊர் ஸ்டைல்லிங்க. கார்ன்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். இதுவரைக்கும் நான் பீட்சா செஞ்சதே இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். எப்படி வருமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் டெக்ஸ்சர் பார்க்கும்போது செம்ம சூப்பரா தாங்க இருக்கு. டேஸ்ட்டும் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த பீட்சா செய்யறதுக்குள்ளேங்க, இந்த ரெசிபி கத்துக்கிட்டனோ இல்லையோ, கன்னிக்குட்டிகிட்ட நிறைய வந்து ஒரு ஐட்டமும் எப்படி சொல்லணுங்கிறத கற்றுக்கிட்டேங்க. இன்னுமே எனக்கு கரெக்டாக வாயில நுழையல. கனி எப்படி சொல்லணும்? பீட்சா பீட்சா தானே? பீட்சா. பீட்சா. நாம்பலாம் வந்து பீட்சான்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பீட்சான்னு இப்போ வந்து தெரியல. மேபி நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அப்படி சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி அந்த க்ரீனாக இருக்குல்ல, இந்த க்ரீனாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? அலப்பீனியோ. கரெக்டாக சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன். 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அலப்பீனோன்னு சொன்னேன். அலப்பீனியோ அப்படின்னு சொன்னா. அடுத்தது வந்து இன்னொன்று என்னமோ சொன்னீங்க குட்டி, சீஸ். என்ன சீஸு? மாசரல்லா. மசரல்லாவா? மாசரல்லா. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது சொல்கிறதுக்கு. சரி வாங்க, இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிம்பிளான ரெசிபி தான். பட் ரொம்ப நேரம் டைம் எடுக்குங்க. ஒரு ப்ராசஸும் முடிஞ்சு அந்த டைம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து பீட்சாக்கு தேவையான அந்த டோ ரெடி பண்ணிக்கலாங்க. டோக்கு வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புங்க, வார்ம் வாட்டராக எடுத்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுங்க. அதே மாதிரி ஈஸ்ட் வந்துங்க, நான் வந்து இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கிறேன். இதுலேயே வந்து பீட்சாக்குனே தனியாக வச்சுருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியலிங்க, சும்மா ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருக்கிறேன். நார்மல் ஈஸ்ட்டுமே போடலாங்க, அதுவுமே நல்லா தான் வரும். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேங்க, எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 21 கிராம் போட்டிருக்குது. கரெக்டாக 2 டீஸ்பூன் வருதுங்க மெஷர் பண்ணோம்னா. ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு போடணும். இது வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம டேரெக்டாக வந்து மாவில் போட்டே பிசைஞ்சு வச்சிடலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே கலந்து வைப்போம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறங்க என்னென்ன ஐட்டம்லாம் வேணும் அந்த டோக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பிரெட் ஃப்ளார் வாங்கியிருக்கிறேங்க. பிரெட் ஃப்ளார்னால் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து 2.5 கப்புங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். நமக்கு மெஷர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த க்யூப்லேயே ஒரு க்யூப்லேயுமே கொடுத்துருப்பாங்க 1 2 3 4ன்னு. எத்தனை டேபிள் ஸ்பூன் வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். அதே மாதிரி சால்ட் வந்துங்க 1/2 டீஸ்பூனுங்க. இந்த மெஷரிங் ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வேணும். அடுத்தது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்லெஸ் ஆயில், எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் வந்து ஊற்றணுங்க. எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றிக்கலாம், பட் அதோட கணக்கு வந்து 4 டீஸ்பூனுங்க. நம்ம அந்த கோகனட் பண்ணுக்கு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த டோ, அதே மெஷர்மெண்ட்டு தாங்க நான் எல்லாமே எடுத்துருக்கிறேன். என்ன ஒன்று டிஃப்ரென்ஸ்னால், பாலுக்கு பதிலாக இங்கே தண்ணி எடுத்துருக்குறேங்க, அது மட்டும்தான் வேறு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்துங்க, இதுதான் பீட்சா பேனு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி வருதுன்னு தெரியல. இதில் வந்து ஹோல் இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஈஸியாக வந்து நல்லா பேக் ஆகும் அப்படின்ட்டுங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. உள்ள சிக்கன் போடலாமா, பன்னீர் போடலாமா? பன்னீரே போடலாமா? ஏன்? தண்ணி நல்லா வந்து வார்ம் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க அதில். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதையுமே அதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாங்க. டென் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. நல்லா செம்மையாக உப்பி வந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, பிரெட் ஃப்ளாரு, இது வந்து 2.5 கப்புங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டருங்க, 4 டீஸ்பூன் ஆயிலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு, அதையுமே அதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா அதை வந்து நீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கையிலேயே வந்து மாவு ஒட்டாதுங்க. இது கொஞ்சம் நல்லா அந்த டோ மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையில் போட்டு நல்லா நீட் பண்ணுவோங்க. இங்கே பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து இந்த சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமாக லைட்டாக வந்து அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, பிரெட் ஃப்ளாரை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் பிசைய பிசைய என்ன ஆகும்னா, அந்த கையில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒட்டுது இல்லைங்களா, அது எதுவுமே ஒட்டாமல் அப்படியே பளபளன்னு ஆகிடுங்க. நல்லா நீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி வருங்க. சும்மா லைட்டாக மாவு போட்டுக்கிறேங்க, நிறையா இல்லை. இங்கே பாருங்க, இப்போ சுத்தமாக கையில் ஒட்டுறது அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்படி தேய்க்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, இப்படி மடிச்சிங்க, நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் இப்படி மடிச்சிங்கன்னா நல்லா தேய்க்கிறதுக்கு இதாக இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. நீங்கள் தேய்க்க உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா தேய்க்க கையில் சுத்தமாக ஒட்டல. முன்னாடி வந்து நல்லா பிசு பிசுன்னு இருந்தது இல்லைங்களா, இது பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அழுத்தினோம் அப்படின்னா அது பாருங்கள் அப்படியே மேலே வருது பாருங்களேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், அழுத்தினது அப்படியே மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் அது நல்லா ரைஸ் ஆகும்போது உப்பி வருங்க. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டுங்க, இந்த கார்னர்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக பண்ணணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டுங்க, பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வார்மாக இருக்க பிளேஸில் வைக்கணுங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வைக்கலாம். 1 ஹவரே வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சுன்னா 1 ஹவரே போதுங்க. ஏன்னா இங்கே வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப குளிராக இருக்குது. அரிசி மாவே புளிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால தான் இதில் வைக்கிறேன். இது என்னென்னாங்க, உள்ளே வச்சுட்டு இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணிக்கோங்க. டைமர் வந்து 1 ஹவர் செட் பண்ணிக்கோங்க. எடுத்து பாருங்கள், நல்லா ரைஸ் ஆயிருந்தது அப்படின்னா 1 ஹவரே போதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாங்க. சிக்கன் பீட்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்துங்க இதில் பாதி இருந்தால் போதுங்க. இதை விட கம்மியாக கடையில் வாங்க முடியலைங்களா, சரின்ட்டு சேர்த்தி வாங்கிக்கிட்டேன். என்ன பிளான்னா, கொஞ்சமாக வந்து பீட்சாக்கு வேணுங்கிறதெல்லாம் போட்டுட்டு மீதி வந்து வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறம் பீட்சா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கானிக் பிராண்டு தான் வாங்கியிருக்கிறேன். இந்த பிராண்டில் பாஸ்தா சாஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சரி அதையே ட்ரை பண்ணலான்ட்டு பீட்சா சாஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். கேப்சிகம் வந்துங்க ரெட்டு, க்ரீனு என்ன கலர் வேணுமோ நம்ம வந்து டாப்பிங் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. நிறைய வந்து மஷ்ரூமு, ஆனியனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ்ஸ் எல்லாமே போடுவாங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி டாப்பிங் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஒன்றுங்க, இது வந்து அலப்பினோ வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ஒன்றே போதும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சிக்கன் பீட்சாவில் வந்து சிக்கன், பைனாப்பிள், ஆனியன் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாமினோஸில். ஸோ இன்றைக்கி வந்து இது தாங்க நம்ம சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு வந்து என்னென்ன மசால் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னாங்க, லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த சீசனிங்குமே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. இட்டாலியன் சீசனிங்கு, கொஞ்சம் இதில் பெப்பருங்க. ஏன்னா இங்கே வாங்குகிற சிக்கன் பீட்சாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, கொஞ்சமாக ஆயிலுங்க, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் சில்லி பவுடர் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. நம்ம தோட்டத்து மிளகாத்தூள் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. பன்னீருக்கு வேணால் நம்ம மெத்தட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தயிரில் வந்து எல்லா மசாலாவும் கலந்து அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து இதுவே போதுங்க. அவ்வளோதாங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் பீட்சாக்கு மேலே போடுற ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பாருங்களேன், எந்த மசாலுமே போடல. ஆனால் பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிங்க. நல்லா அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற கறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலப்பினோ வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க.
நம்ம எப்படி கடையில் சாப்பிட்டோமோ அதே மாதிரி டிப்பிக்கலாக ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி கேப்சிகமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. ஆனியன் வந்து 2 வகையாக கட் பண்ணியிருக்கிறேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இன்னொன்று வந்துங்க இந்த மாதிரி பெருசாக க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு பீட்சாவில் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்ட்டுங்க. இன்னும் பைனாப்பிள் மட்டும் கட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. அடுத்து வெஜ் பீட்சாக்கு வந்து பார்த்திங்கனாங்க, வெஜ்ஜுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்பினாச் போடலாம், வெங்காயம், அதுக்கப்புறம் மஷ்ரூமு, எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பன்னீர் தாங்க ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நிறைய வந்து பீட்சா வந்து இந்தியன் ஃப்ளேவரில் வருதுங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம இந்தியன் மசால் போட்டு வரது. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீருங்க. பன்னீருமே பாதி இருந்தால் போதும். ஒரு க்யூப் வந்து இவ்வளோ வருதுங்க. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா பூசம் பிடிச்சிருன்ட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலப்பினோ, ஆனியனுங்க, அதே மாதிரி கேப்சிகம் 1, பீட்சா சாஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிராண்டே வாங்கியிருக்குதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னுங்க. ஸ்வீட் கார்ன் வந்து பீட்சாவில் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து கார்ன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படி கொடுத்தாலும் கார்ன் வந்து திகட்ட சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கார்ன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து பைனாப்பிளுமே போடலாங்க. பைனாப்பிள்லாம் கட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போங்க. பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மசாலா தான் போட போகிறோம். 1 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடருங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் காரமாக இருக்குது. காரம் கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. கொரியண்டர் பவுடர் கொஞ்சமாங்க, அது ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாங்க, ஒரு ஃப்ளேவருக்கு. இதை போட்டுட்டுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, நம்ம சிக்கன் வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலா நல்லா கூட்டாயிடுச்சு. இதையுமே எடுத்து தனியாக வச்சுருவோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெஜ் பீட்சாக்குமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்ட்டு. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. இன்னும் நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாகிடும். அதே மாதிரி கார்ன் வந்துங்க, ஃப்ரோசன் கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன் கார்ன் வந்து என்ன பண்ணுவேனாங்க, ஒரு பவுலில் போட்டுட்டு மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் வச்சோம் அப்படின்னா அந்த ஐஸாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே போய் நார்மல் ஆகிடுங்க. டீஃப்ராஸ்ட் பண்ணுறது தான். அடுத்ததுங்க, காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அதே கேப்சிகம், அதே அலப்பினோ, வெங்காயம் வந்து இந்த பீஸ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. இது வந்து சிக்கன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து வெஜ்ஜுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. மாவு வந்து ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வாவ், சூப்பராக பொங்கிடுச்சு. இங்கே பாருங்க, பிளேட்டை தாண்டி எங்கடா பிளேட்டை தாண்டி நல்லா வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருந்தது இல்லைங்க, அப்படியே டபுள் த சைஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சிங்க. போதும், நம்ம இப்போ கட் பண்ணி தேய்ச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ என்ன பண்ணலான்னாங்க, அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. நல்லா இருக்கு இல்லைங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் ஆனதுக்கப்புறங்க ஒரு பெரிய பஞ்ச் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அப்பா, சூப்பராக வந்துருக்குதுங்க. எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னாங்க, 2ஆக வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ரோல் பண்ணி
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றை மட்டும் வெளியில் வச்சுட்டுங்க, இன்னொன்று வந்து அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மறுபடியும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குதுங்கிறாங்க. பட் எனக்கு தெரியலிங்க. பட் நாம் வந்து இன்றைக்கி ரெண்டையுமே தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிக்கனுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்குங்க, பன்னீருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டையுமே ரெடி பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பீட்சா பேன் வந்து ஒன்று தான் இருக்குதுங்க. என்ன பண்ணலான்னா, ஒன்று வந்து பீட்சா பேனில் வச்சுருவோம், இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவோங்க. என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேன் ரெடி பண்ணுவோங்க. ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே தேய்ச்சாச்சுங்க. நீங்கள் பாருங்கள், ரவுண்டாக வரல பர்ஃபெக்டாக, பட் ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த பீட்சா பேனில் வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, லைட்டாக வந்து இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, ப்ரெட் ஃப்ளாரு, இதை வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் வரும் இல்லைங்களா, அதுக்காக. இது எடுத்தேன் இல்லைங்களா, எடுத்தனையுமே பார்த்திங்கன்னா அப்படி சுருங்கிடுச்சு. என்ன பண்ணோன்னா, லைட்டாக இந்த மாதிரி வந்து ஃபோக் வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விடணுங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து சென்டரில் உப்பி வந்துடும் இல்லைங்களா, உப்பி வந்துருச்சுன்னா அந்த உள்ளே போட்டிருக்க ஸ்டஃப்லாம் வந்து ஈவனாக இருக்காதாம்மா, அதனால் இந்த மாதிரி பண்ணி விடணும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஸுங்க, இந்த சாஸ் இருக்கு இல்லைங்களா, பீஸா சாஸு, அதுதான் ஊற்ற போகிறோம். சீஸ் வந்து இந்த மொசரல்லா சீஸ் தான் நல்லாயிருக்குங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெச்சியாக வரும் இல்லைங்களா அந்த பீஸ் எடுக்கும்போது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக சீஸ் போட்டுட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற காய்கறி, அதுக்கப்புறம் சிக்கன் என்ன போடுறோமோ அது எல்லாமே போட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் எகைன் மேலே வந்து சீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் இருக்குது இல்லைங்களா, சிக்கன் வந்து அப்படியே அங்கங்கங்க நம்மளோட ஆர்ட்டை வந்து இங்கே காமிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த அலப்பினோ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அங்கங்கங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க. நான் எப்போ வந்து பீட்சா ஆர்டர் பண்ணாலும் கண்டிப்பாக இது இல்லாமல் ஆர்டரே பண்ண மாட்டேங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்குங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கேப்சிகம் நிறைய வைக்கல, சும்மா அங்கங்கே மட்டும் ஒன்று ஒன்று வைக்கிறேன். பைனாப்பிளும் போடலான்ட்டு இருந்தேன். கனிக்குட்டி வந்து ப்ளீஸ் மம்மி தயவு செஞ்சு பைனாப்பிள் போடாதீங்க அப்படின்ட்டான். ஸோ அதனால் பைனாப்பிள் போடலிங்க. அடுத்து ஆனியன் வச்சுக்கலாங்க. இல்லை சும்மா அங்கங்கே வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. அவனுமே வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சிங்க. அதில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெஜ்ஜுக்குமே ரெடி பண்ணிவிட்டுங்க, ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இதையுமே ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்றுக்கு வந்து தேடணுங்க எது வைக்கிறதுன்ட்டு. பரவாயில்லைங்க, இது ஓரளவுக்கு ரவுண்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பன்னீர் இருக்குது இல்லைங்களா, பன்னீர் வந்து அங்கங்கே வச்சுக்கலாம். பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை தான் வைக்கிறோம். இதுக்கு மேலே என்னோடய ஃபேவரட் கார்ன் போடுறோம். எல்லாம் போட்டதுக்கப்புறங்க இதுக்கு மேலே வந்து சீஸு நல்லா ஓரளவுக்கு முழுகிற அளவுக்குங்க. ஃபுல்லாக முழுகணும்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவுக்கு கொஞ்சம்.
இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவனில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கலாங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வைக்கலாம். எப்படி வந்து பேக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இதுவே பாதி சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. செம்ம அழகாக வந்துருக்குது. இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மனசு மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பண்ணு செஞ்சோம் இல்லைங்களா? ஏன் தேங்காய் பண்ணு உள்ள ஸ்டஃபிங் வந்து தேங்காவும் டூட்டி ஃபோட்டி தானேங்க வச்சோம். அதுக்கு பதிலாக ஏன் இந்த மிச்ச மீதி இருக்க இந்த பன்னீர், சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் ஏன் ரோல் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். சும்மா ட்ரை பண்ணுவோங்க. மாவு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பன்னீர் வைப்போம். ஆனியன் வந்து ஒரு 2-3 மட்டும் வைக்கிறேங்க, நிறைய வைக்கல. கேப்சிகம் 2, சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க, நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ். ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணி போட்டு கூட வச்சுருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஈஸின்னு நினைக்கிறேன். சிக்கனுக்கு வேணால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு வைப்போம். இது என்ன பண்ணலான்னா இதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். இந்த கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் வெளியில் ஓட்டையாட்டம் வந்துடுங்க. செம்ம சூப்பராக வந்துருச்சு. இது என்ன பண்ணணும்னா முடிக்கும்போது இப்படி நல்லா ஸ்பைரல் மாதிரி சுற்றி விட்டுட்டோம்னா அது ஓப்பனே ஆகாது. பட் ஆனால் இது அழுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இதில் வர ஸ்டஃபிங் நிறைய போட்டிருக்கணும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். இது என்ன பண்ணலான்னாங்க இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி பேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த பீட்சாவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபில்லிங் இருக்கனால இந்த ப்ரெட்டு வந்து காயாதுங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நம்ம வந்து அந்த ப்ரெட்டோட ஃப்ளார் வந்து மூடி இருக்கிறோம் இல்லைங்களா அந்த டோ, அதனால் வந்து என்ன ஆகும்னா மேலே வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவலி அடியிலையுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும், விட்டுட்டேன். ரெடி ஆகிடுச்சு போல் இருக்குதுங்க. இதையும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த கலர்லாம் பாருங்கள் மேலே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது இப்போ தாங்க வச்சுருக்கோம், இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும். இதையும் எடுத்துரும். இதுவும் பாருங்கள். நல்லா ஈவனாக வந்து வெந்திருக்கு. அது இந்த ரெட் கலர் கேப்சிகம் பாருங்களேன், பளிச்சு தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. அது இதோட ப்ரெட்டை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு.
சாப்பிடலாமா குட்டி? பிரெட் போடுறா நல்லா சாஃப்டாக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. உனக்கு பிடிச்சிக்கா? நீ ஒரு சூஸ் பண்ணலாமா போதுமா? இது கரெக்டாக தானே இருக்கு. நல்லா இருக்கு. பிரெட்டு மட்டும் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் பிரெட் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்களேன் செம்மையாக வந்திருக்குங்க ப்ரெட்டு, சான்ஸே இல்லை. அதே மாதிரி வெஜ்ஜுமே பாருங்களேன். இங்கே பாருங்கள் ப்ரெட்டு மட்டும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. செம்ம லேயராக வந்திருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த ப்ரெட்டுமே நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். இதோ அதே மாதிரி இதுவும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்குங்க. வாவ், நல்லா அந்த சீஸோட. இங்கே பாருங்களேன் இந்த ப்ரெட்டை மட்டும் பாருங்களேன், செமையாக வந்திருக்குங்க. சூப்பர். இது வந்து இந்த கொலாச்சி ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி சிக்கன் வச்சு, அது என்னது அது பேர்? கொலாச்சி ஃபேக்ட்ரியில் எங்கே சாப்பிடுவோம்? இந்த மாதிரி சாப்பிட்ருக்கதானே நம்ம டைம் ரெஸ்டாரண்ட் போகும்போது. என்ன பேர் அந்த ரெசிபி பேர்? கேல்சோன். ஓ, அது வந்து இப்படி தான் உள்ள ஸ்டஃபிங் பண்ணியிருப்பாங்களா? நம்ம கேல்சோன் பண்ணியிருக்கோமா? அதில் சிக்கன்லாம் வச்சு வச்சுருப்பாங்களா குட்டி? வாவ், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. சிக்கன் தான் அது. பா செம்ம சாஃப்டாக இருக்குடா. நல்லா இருக்கா? தெரியல, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுவும் நல்லா வந்திருக்கு, இதுவும் நல்லா வந்திருக்கு, ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ மாவே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லிடு. பாய்.